தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று ஸ்தேவானை குறித்து பார்த்தோம். ஸ்தேவான் ஆவியானவராலும் விசுவாசத்தினாலும் வல்லமையின் நிறைந்து பெரிதான அற்புதங்களையும் அடையாளங்களையும் விசுவாசியாயிருந்த ஒரு ஸ்தேவான் ஆண்டவருடைய நாமத்தினாலே செய்தார் என்று பார்த்தோம். அது மட்டுமல்ல, அவர் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தது மட்டுமல்ல, 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார். தேவதூதன் முகம் போல் இருக்க பிரகாசமாய், மகிமையாய், ஒளியாய், பரிசுத்தமாய் இருக்க கண்டாங்க. அங்க மோசே மலையிலிருந்து இறங்கி வரும்போது அவருடைய முகம் பிரகாசமாய், அதே போல ஸ்தேவானுடைய முகமும் இருக்க கண்டாங்க. எங்கள் விசுவாசிகளான அல்லது ஊழியர்களான எங்களால அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அப்போஸ்தலர் ஊழியத்துல ஒரு விசுவாசியால செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் செய்ய முடியல உண்டு. இரண்டாவது, அங்கே எங்களுடைய முகத்துல, எங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிரகாசத்தை, மகிமைய, ஒளிய, வெளிச்சத்தை, பரிசுத்தத்தை காண முடியல ஸ்தேவான்ல கண்டது போல. அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துக்கு நாங்க போவோமாயிருந்தால் அங்கே 7ஆம் அதிகாரம் முழுவதுமாக 52வது 3வது வசனம் வரை நாங்கள் படித்து பார்ப்போமா இருந்தால், ஸ்தேவான் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒவ்வொரு காரியமா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையையும் அங்கே விளங்கப்படுத்தி இயேசுவை மைமைப்படுத்தி இயேசுவை அவர்களுக்கு, சத்தியத்தை அவர்களுக்கு அறிவிப்பதை நாங்க பார்க்கிறோம். இவராரு? ஒரு விசுவாசி, பாஸ்டர் கிடையாது, ஊழியக்காரன் கிடையாது, ஒரு விசுவாசி. அப்போஸ்தலர்களுடைய காலத்துல, ஊழியத்துல ஒரு விசுவாசிக்கு வேதம் அவ்வளவாய் தெரிந்திருந்தது, வேத அறிவு அவ்வளவாய் நிறைந்திருந்தது. நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோம்? பிரசங்கம் என்று வரும்போது தன்னுடைய கதல அவர் சொல்லல. ஸ்தேவானும் சரி, அப்போஸ்தலரும் சரி, அங்கே பழைய ஏற்பாட்டில இருந்து காரியங்கள் எடுத்து ஒவ்வொன்றா ஒருத்தருடைய வாழ்க்கை, தேவன் ஒருத்தரை கொண்டு செய்த காரியங்கள், வழி நடத்தின காரியங்களை வரிசையாக சொல்லி கொண்டு வரார் இந்த ஸ்தேவான். ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம்? ரட்சிக்கப்பட்ட குடும்பத்திலே சில பேர் பிறந்திருக்கணும். வேத அறிவு எந்த அளவுக்கு இருக்கு எனக்கு உங்களுக்கு? 10 வருஷம் 15 வருஷம் என்று சொல்றோம். அந்த ஊழியத்தை செய்தோம், இந்த ஊழியத்தை செய்தோம், அதை நடத்தினோம், இதை நடத்தினோம்னு சொல்றோம். வேதத்தின் அறிவு, வேதத்தின் விளக்கம், வேதத்துல உள்ள ஞானம் எனக்கு உங்களுக்கு எப்படியாக இருக்கு, எவ்வளவாக இருக்கிறது? ஒருவர் ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியல, சத்தியத்தை சத்தியமா பேச தெரியல, ஒருத்தர் ரட்சிப்புகளை நடத்த தெரியல, வேதம் தெரியல. இந்த நிலைமை இயேசுவின் நாமத்துல மாற்றப்பட வேண்டும். ஸ்தேவானை குறித்து இன்னும் சில காரியங்களை நாளை செய்தியிலே நாங்கள் பார்ப்போம். அதுவரையும் ஆவியானவர் இந்த ஸ்தேவானை போல சத்தியத்துக்கு முதலிடம் கொடுத்து, அதை அறிந்து, அதிலே பிரகாசம் அடைந்து, அதிலே தேவனை மைமைப்படுத்தி, அவருக்கு சாட்சியாக அந்த வார்த்தையின்படி கிரியை செய்து வாழ எனக்கு உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.